வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. விசேஷ நாட்கள்னாவே வீட்டில் வாழைக்காய் வச்சு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு வாழைக்காய் புட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் புட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 நல்ல விளைஞ்ச வாழைக்காய் எடுத்திருக்கேன். பிஞ்சு வாழைக்காய் எடுத்தோம்னா அந்த புட்டு நல்லா இருக்காது. அதனால் நல்ல இந்த மாதிரி விளைஞ்ச வாழைக்காயை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமாக வாழைக்காய் புட்டுக்கு நாட்டு வாழைக்காய் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதான் புட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை காம்போடையும் வேக வைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வேக வைக்கும்போது திருப்பி விடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு வாழைக்காயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அதை அப்படியே வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து வாழைக்காய் வந்து திருப்பி விட்டுக்கணும். நம்ம காம்பை கட் பண்ணதுனால திருப்பி விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காம்போட இருந்துச்சுன்னா திருப்பி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ திருப்பியும் மூடி போட்டு மூடி அடுப்பை அதே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அந்த இன்னொரு பக்கமும் வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும். வாழைக்காய் வேக வச்ச தண்ணியை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. ஒரு சில வாழைக்காய் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஒரு சில வாழைக்காய் வேகிறதுக்கு வந்து 12 நிமிஷம் வரைக்கும் கூட எடுத்துக்கும். அது வாழைக்காயோட சைஸை பொறுத்து இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம வாழைக்காய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு கத்தினால இந்த மாதிரி அதை அழுத்தி பார்த்தோம்னா கத்தி வந்து ஈஸியாக உள்ளே இறங்கணும். இன்னொன்று, வாழைக்காயை கரண்டினால எடுத்துட்டு அந்த வெட்டின பக்கம் பார்த்தோம்னாலே தெரியும் வாழைக்காய் நல்லா வெந்திருக்குது. அப்படி இல்லைன்னா கையினால இந்த மாதிரி வாழைக்காயோட தோலை அழுத்தி பார்த்தோம்னா அப்படி மெத்துன்னு இருக்கணும். அவ்வளோதான். இப்போ வாழைக்காய் வந்து 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வாழைக்காய் வந்து தண்ணியிலேருந்து உடனே வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். வாழைக்காய் வந்து நீங்கள் அரைவேக்காடாக வேக வச்சிங்கனாலும் வாழைக்காய் புட்டு நல்லா இருக்காது. ஏன்னா வாழைக்காய் வெந்திருக்காது, வழுவழுப்பு தன்மையோட இருக்கும். அதே மாதிரி வாழைக்காய் நீங்கள் ரொம்ப குழைவாக வேக வச்சிட்டாலும் அதை கேரட் துருவியில் துருவ முடியாது. ரொம்ப குழைவாக இருக்கிறதுனால நம்ம துருவ ஆரம்பிக்கும் போதே அது உடஞ்சி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால வாழைக்காய் வந்து இந்த மாதிரி பதம் பார்த்து கரெக்டாக நீங்கள் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ வாழைக்காயோட தோலெல்லாம் இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஒரு தடவை நனைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சதுக்கப்புறம் நம்ம கேரட் துருவியில் துருவணும்னா வாழைக்காய் வந்து உதிரியாக நமக்கு துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேரட் துருவியில் நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் நம்ம துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொடியாக இருக்கிறதுலையுமே துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுலையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் வாழைக்காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் குழைவாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொடிக்கண்ணில் துருவாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள அந்த கேரட் துருவியில் துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் வந்து கரெக்டாக வெந்தனால எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது அப்படின்னு. இதுதான் கரெக்டான அந்த பதம். இப்போ நம்ம வாழைக்காய் புட்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகமும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய் புட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வரமிளகா சேர்த்தோம்னா அந்த புட்டோட கலர் மாறும். அதுக்காக தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது போல் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்க்கும் போது அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். வாழைக்காய் சேர்த்து நம்ம அதிக நேரம் எண்ணெயில் வதக்கக்கூடாது. ஒரு 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம அதிக நேரம் வதக்கிட்டோம்னா அந்த வாழைக்காயில் இருக்க தண்ணி சத்தையெல்லாம் அது குறைஞ்சி அப்போ வாழைக்காய் புட்டு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதிக நேரம் வதக்காமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு 1 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டால் போதும். வெங்காயம், வாழைக்காய் துருவல் எல்லாமே நல்லா அந்த மாதிரி ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு தேவையான தேங்காய் துருவலை வந்து நம்ம சேர்த்துக்கணும். தேங்காய் துருவல் நம்மளோட விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வாழைக்காய் புட்டு ரெடியான உடனேயே நம்ம அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். நம்ம அதே கடாயில் வச்சுருந்தோம்னா அந்த கடாயோட ஹீட்டுக்கு வாழைக்காய் வந்து கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஆயிரும். 2 வாழைக்காய் இருந்தால் போதும், 5 பேருக்கு நம்ம சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு நல்ல கணிசம் கிடைக்கும் இந்த வாழைக்காய் புட்டு. இந்த வாழைக்காய் புட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு, மோர் குழம்பு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இன்றைக்கே இந்த மெத்தடில் இந்த வாழைக்காய் புட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.